அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சூரத்துல் அன்ஃபால் 70வது வசனம். அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், இயலமில்லாஹு ஃபி குலூபிக்கும் ஹைரா. உங்களுடைய உள்ளங்களில் நன்மை தான் இருக்கிறது என்பதை இறைவன் விளங்கி கொண்டார், அறிந்து கொண்டார். யூத்திக்கும் ஹைரா மிம்மா உஹிதம் மின்கும். நீங்கள் எதையெல்லாம் அதன் மூலமாக இழந்தீர்களோ அதை காட்டிலும் மிக சிறந்தது நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் பத்ர் போர்க்களத்தில் கைது செய்யப்பட்ட அந்த கைதிகளுடைய விஷயத்தில் இறங்கினாலும் கூட இந்த வசனத்தில் பொதிந்துள்ள அந்த அர்த்தங்கள் கியாமத் நாள் வரை மன தூய்மையுடன் செயல்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் எவ்வாறு சிறந்ததை வழங்குகிறான் என்கிறத எடுத்து காட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வசனங்க. இதற்கு ஒரு சான்றாக ஒரு ஹதீஸை சொல்லலாம். நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இமாம் சஹீஹுல் புகாரியில் சில மாற்றங்களோட இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜித் நபியில் துப்புரவு பணியாளர் வேலையாக ஒரு கருப்பின பெண் வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வரக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணை பார்க்க முடியலை. தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, எங்கே அந்த அம்மாவை காணாமல் என கேட்கக்கூடிய நேரத்தில் நபி தோழர்கள் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அந்த பெண் நேற்று இரவே இறந்துட்டாங்க, நாங்கள் தொலை வச்சு அடக்கம் பண்ணிட்டோம். அப்போ எனக்கு ஏன்ப்பா தகவல் சொல்லலை என்ற ஒரு கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய நேரத்தில், இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே, இதுக்கு போய் உங்களை எழுப்பி நோவினப்படுத்த வேண்டாமே என்று நாங்கள் எண்ணினோம், அதனால் தான் நாங்கள் உங்களை எழுப்பணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த அம்மாவை அடக்கம் பண்ண கபர் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே போய் ஜனாசா தொழுகிறாங்க. தொழுது முடிச்சுட்டு அந்த அம்மாவுக்காண்டி துவா செய்கிறாங்க. பின்னர் நபி தோழர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு அறிவிப்பு செய்கிறாங்க, இந்த அம்மாவுனுடைய கபர் இருளால் மூழ்கடிக்கப்பட்டு போய் இருந்தது. நான் அந்த இடத்துல நான் போய் ஜனாசா தொலை வச்சு பிரார்த்தனை செய்தேன், அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த இருளை நீக்கினான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ மேல் கூறப்பட்ட அந்த வசனத்தில் கம்பேர் பண்ணி பாருங்களேன், யாருடைய உள்ளத்தில் அந்த பணியினுடைய விஷயத்தில் மன தூய்மை இருக்கிறதோ, நன்மை இருக்கிறதோ, யுவத்திக்கும் ஹைரம் மிம்மா உஹிதம் இருக்கும், அவர்கள் அதன் மூலமாக இழந்திருக்கக்கூடிய அனைத்தை காட்டிலும் மிக சிறந்ததை அவர்கள் கொடுக்கப்படுவார்கள் என்றார்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா. நபி அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக கபூர்னுடைகளை வேதனை கூட அல்லாஹு தஆலா நீக்குகிறான் என்று சொன்னால், நம்மளுடைய உள தூய்மையினுடைய அடிப்படை எல்லா விதத்திலும் அல்லாஹ் நம்மளுக்கு சிறப்பானதை தருவான். அதனை நாம் மனதில் கொள்வோமாக.